பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும். பொய் சொல்வதற்கும் இவர்களுக்கு பொருத்தம் இல்லை. பொய் சொல்லவும் தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கு தெரியவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். அண்ணாமலை எழுப்பின கேள்வி வெரி சிம்பிள். இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு நீ பிஎஸ்என்எலுக்கு துட்டு கட்டலாம், இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டான். இதனால கல்வி மாணவர்களோட கற்கும் திறன் பாதிக்கப்பட்டிருக்கு. சம்பள பட்டியல், ஆசிரியர்களுக்கான சம்பள பட்டியலை கூட நீ கட்ட முடியல, தயாரிக்க முடியல. இதுதான் சார்ஜ். இல்லை நாங்கள் நிலுவைத் தொகை ஏதும் இல்லைன்னு மந்திரி அன்பில் மகேஷ் நிறுத்திக்கிறாரு. இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, கட் ஆயிடுச்சா, அதுக்கு பதில் இல்லை. தொழில்நுட்பத்துறை அதிகாரியை மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு நிலுவைத் தொகை இருக்கிறது என்று கடிதம் எழுதியிருக்கிறார். அப்படின்னா ஏன் எழுதினாங்க? 2 கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி தான் அண்ணாமலை எழுப்பியிருக்காரு. இல்லைங்க, அது அபத்தமாக பேசுகிறாங்க. எல்லா மாநிலத்துக்கும் கடன் இருக்காங்க. கடன் வளர்ச்சி நெறிகுறி. இப்போ குஜராத் மாநிலத்தோட கடன் என்ன? 6 லட்சமோ 7 லட்சம் கோடியோ. தனிநபர் வேணால் கடன் இல்லாமல் இருக்கலாம், மாநிலங்கள் கடன் இல்லாமல் இருக்க முடியாது. கடன் வளர்ச்சி நெறிகுறி. அது எந்த மாதிரியான கடன் எப்படி அடைக்க போகிறோம் அதை தான் பேசணும். அந்த ஆர்குமெண்ட் அண்ணாமலை சொல்கிறது தவறு. மத்திய அரசாங்கத்தோட கடன் என்ன? கடன் 19 அண்ணாமலை பேசுறது திசை திருப்பக்கூடிய பிரச்சனை. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களோட கடன் என்ன அதை சொல்லு. ஏவாவேலு தொகுதியில் என்ன நடக்குது? சிப்காட் அமைக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களை கொடுக்குறாங்க. அதை ஏற்று போராடுறவங்களை குண்டர் சட்டத்தில் அவர் அடைக்கிறார். மக்களை அரசு நன்றாக ஏமாத்துது. நான் தொழிற்சாலை அமைக்கணும்னா மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா, மக்கள் எதிர்க்காத இடங்கள்ல நீ விளைநிலங்கள் இருக்குது, எவ்வளோ இடங்கள் இருக்குது, அங்கே போய் குடி. சுயநல திட்டங்களுக்காக இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். சிப்காட்டில் விவசாயிகள் நிலம் கொடுக்க மறுக்கிற விவசாயிகளிடமிருந்து நிலத்தை அடித்து கொடுக்குறாங்க, பரந்தூரில் அடித்து கொடுக்குறாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பேச்சு பேசுனாங்க? 8 வழி சாலையை பற்றி திமுக இதை எதிர்க்குது. இப்போ வாய் மூடியில் இருக்காங்க. ஆகாயத்திலேயே நாங்கள் தொழிற்சாலை கட்ட முடியும் என்பது ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய பாவத்தை, பஞ்சமா பாதகத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு. கல்வி கடன் ரத்தெல்லாம் இந்த அரசு செய்த திமுகவோட மிகப்பெரிய துரோகங்களில் ஒன்று. ஏவாவேலுவோட அந்த வார்த்தை ரொம்ப அகம்பாவமான வார்த்தை. வானத்திலேயே நாங்கள் ஆகாயத்திலே தொழிற்சாலை கட்ட முடியும். ஆகாயத்தில் தொழிற்சாலை கட்ட முடியாது. ஏழை வயிற்றில் அடித்து தொழிற்சாலை கட்டினா ஏழை வடிக்கும் கண்ணீர் அரசை வீழ்த்தும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிஎஸ்என்எலுக்கு எந்த ஒரு நிலுவைத் தொகையும் நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனால் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொழிற்கல்வி இணை இயக்குனர் கடிதம் எழுதியிருக்கிறாரு, 1.5 கோடி நிலுவைத் தொகை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ எதுக்காக இவர் கடிதம் எழுதினார் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. இதில் உண்மைத்தன்மை என்ன சார்? இதில் அதாவது முதல்ல விஷயம் என்னன்னு பார்க்கணும். 2 நாளைக்கு முன்னால் அண்ணாமலை ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, பிஜேபி தலைவர். அதாவது பிஎஸ்என்எலுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் நிலுவைத் தொகை இருக்குது, இணையதள கட்டணம், இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக பல பள்ளிகளுக்கு. அந்த தொகையை கட்டாத காரணத்தால் இன்டர்நெட் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, அறுத்துட்டாங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் அறுத்தெறியப்பட்டிருக்கிறது, கட் பண்ணிட்டாங்க. அதனால் மாணவர்களோட கற்கும் திறன் பாதிக்கப்படுது. சம்பள பட்டியல் தயாரிக்கிறதுல கூட பிரச்சனை இருக்குது. இதுதான் முதல் விஷயம். முதல்ல அதை தான் நம்ம சொல்லணும். அதற்கு பதில் அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாரு? அந்த மாதிரி எந்த நிலுவைத் தொகையும் இல்லை. இன்டர்நெட்டுக்கு பிஎஸ்என்எலுக்கு நாங்கள் கட்ட வேண்டிய பிஎஸ்என்எலுக்கு நாங்கள் கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை எதுவும் இல்லைன்னு அன்பில் மகேஷ் சொல்கிறார். ஆமாம். ஆனால் பணம் செலுத்தாததால் இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகிருக்குன்னு அண்ணாமலை சொன்ன அந்த மெயின் சார்ஜுக்கு அன்பில் மகேஷ் பதில் சொல்லலை. புரியுது இல்லையா நான் சொல்கிறது உங்களுக்கு? இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, முதல்ல ஏன்னா உங்கள் கேள்வியை நீங்கள் என்ன ரீஃப்ரேம் பண்ணியிருக்கணும் நான் சொல்கிறேன். நான் உங்கள் கேள்வி இன்னும் ஷார்ப்பாக இருந்திருக்கணும். அதாவது பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆமாம். அதில் என்ன சொல்கிறாரு? பள்ளிக்கல்வித்துறை பிஎஸ்என்எலுக்கு கொடுக்க வேண்டிய இன்டர்நெட் கட்டணங்களை கட்டாத காரணத்தால் பிஎஸ்என்எல் நிறுவனம் பள்ளிக்கல்வித்துறைக்கான இன்டர்நெட் சேவையை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதன் காரணமாக மாணவர்களோட கற்கும் திறன், கற்றல் திறன் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்டர்நெட் இல்லைனா படிக்க முடியாது. 2வது, ஆசிரியர்களுடைய சம்பள பட்டியல் போன்றவற்றை தயாரிக்கும் பணியும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள கல்வித்துறையோட லட்சணம். இதுதான் அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட். பணம் கட்டலை பிஎஸ்என்எலுக்கு, அதனால் கட் பண்ணிட்டான் கனெக்ஷனை, அதனால் மாணவர்களோட கற்கும் திறன் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் சார்ஜ். இதற்கு பதில் அளிக்கும் போது அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் எந்த நிலுவைத் தொகையும் வைக்கவில்லை பிஎஸ்என்எலுக்குன்றார். ஒரு பார்ட்டை தான் சொல்கிறாரு. பணம் கட்டலைன்ற சார்ஜுக்கு தான் பதில் சொல்கிறாரு. இன்டர்நெட் கனெக்ஷன் கட்டாயிருக்கா இல்லையான்றதுக்கு அன்பில் மகேஷ் வாயை திறக்கல.
அந்த அறிக்கையில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. நான் பார்த்த வரையில் சொல்கிறேன். அன்பில் மகேஷோட ஸ்டேட்மெண்ட்டில் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு நாங்கள் இப்போ பிஎஸ்என்எலுக்கு நிலுவைத் தொகை ஏதும் இல்லை அதோடு நிறுத்திக்கிறாரு. சரி, நிலுவைத் தொகை ஏதும் இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒப்புக்கொள்கிறோம். இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, கட் ஆகிடுச்சா? சே எஸ் ஆர் நோ. மௌனம் ஏன்? இது ஒன்று. முதல்ல மந்திரி மாட்டிக்கிறாரு. ரெண்டாவது, அண்ணாமலை இன்னைக்கு கொடுத்த சார்ஜில் இந்த அன்பில் மகேஷோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அண்ணாமலை இன்னைக்கு இன்னொரு கேள்வி எழுப்புறாரு. சரி, நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் பில்லு பிஎஸ்என்எலுக்கு நிலுவைத் தொகை எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க. வெரி குட். அப்படின்னா உங்களுடைய இணை இயக்குனர் வந்து தொழில்நுட்பத்துறையோட தமிழக அரசோட தொழில்நுட்பத்துறையோட இணை இயக்குனர் அனைத்து கல்வித்துறை அலுவலர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்காரு. நிலுவைத் தொகை இருக்கிறது, இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு நிலுவைத் தொகை இருக்கிறதுன்னு அவர் கடிதம் எழுதியிருக்கார். அப்போ ஏன் எழுதினார்? ஸோ பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும். பொய் சொல்வதற்கும் இவர்களுக்கு பொருத்தம் இல்லை. பொய் சொல்லவும் தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கு தெரியவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். அண்ணாமலை எழுப்பின கேள்வி வெரி சிம்பிள். இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு நீ பிஎஸ்என்எலுக்கு துட்டு கட்டலாம், இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டான். இதனால் கல்வி மாணவர்களோட கற்கும் திறன் பாதிக்கப்பட்டிருக்கு. சம்பளப்பட்டியல், ஆசிரியர்களுக்கான சம்பளப்பட்டியலை கூட நீ வந்து கட்ட முடியல, தயாரிக்க முடியல. இதுதான் சார்ஜ். இல்லை நாங்கள் வந்து நிலுவைத் தொகை ஏதும் இல்லைன்னு மந்திரி அன்பில் மகேஷ் நிறுத்திக்கிறாரு. இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, கட் ஆகிடுச்சா? அதுக்கு பதில் இல்லை. ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்கள் தமிழ்நாடு அரசோட அதிகாரியை, தொழில்நுட்பத்துறை அதிகாரியை மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு நிலுவைத் தொகை இருக்கிறது என்று கடிதம் எழுதியிருக்கிறார். அப்படின்னா ஏன் எழுதினாங்க? ரெண்டு கேள்வி, ரொம்ப நியாயமான கேள்வி தான் அண்ணாமலை எழுப்பியிருக்காரு. அண்ணாமலை எழுப்பினார்ன்ற ஒரே காரணத்துக்காக அதில் இருக்க நியாயத்தை நம்ம புறந்தள்ளிட்டு போயிட முடியாது. சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறைக்குதுன்னு அண்ணாமலை சொன்னார். அண்ணாமலை சொல்கிற ஒரே காரணத்தை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இங்கே விவாதம், மீடியா பரப்புரை, நெரேட்டிவ் எப்படி நீளுன்னா அண்ணாமலை சொல்லிட்டாரு, அதனால் வந்து அது பொய். பார்த்தியா, இவன் அண்ணாமலை ஆதரித்து பேசுகிறான் அப்படின்னு அண்ணாமலையோட பேச்சில் இருக்க நியாயங்களை யாராவது சொன்னாங்கன்னா அவர்களும் சிலுவையில் அறையப்படுவார்கள். அவ்வளோதான். அண்ணாமலை சொல்கிறது எல்லாத்தையும் யாரும் ஒன்று ஏற்றுக்கலைங்க. அவர் நிறையா பொய் சொல்கிறாரு, அது வேறு விஷயம். இந்த விஷயத்தில் அவர் சொன்னது உண்மைன்னு தான் எனக்கு தோணுது. அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு, நீ வந்து 1.5 கோடி ரூபாய் என்னமோ தான் அந்த சார்ஜ் கட்ட வேண்டியது, அதை கட்ட முடியல உனக்குன்னா மாநில அரசு கடன் தொகையில் தள்ளாடிட்டு இருக்குது. 8 லட்சம் கோடிக்கு மேலே கடனில் தள்ளாடுதுன்றது உண்மை. இப்போ மாநிலம் வந்து திவால் ஆகுதான்னு கேட்குறாரு. நியாயமான கேள்விங்க. ஏங்க, எந்த அரசு துறை அலுவலரை போய் கேட்டாலும் இதாங்க உண்மைன்றான். சம்பளம் கொடுக்கறதுக்கு திண்டாடுறாங்கங்க. மாநில அரசு ஊழியர்களுக்கு மாதம் சம்பளம் போட இவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கடனில் தமிழ்நாடு மூழ்கி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாத விஷயம். திவால் ஆகிற ஸ்டேஜுக்கெல்லாம் இப்போ போல, இது இப்படியே போச்சுன்னா போவோம். ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய நியாயத்தை, உண்மைத்தன்மையை உணர்ந்து பதில் சொல்ல வேணும். மாறாக வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு எதிர்கட்சி சொல்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக பச்சை பொய்யை அண்ட புழுக பேசக்கூடாது. அன்பில் மகேஷ் முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லலை. நிலுவைத் தொகை இல்லைன்ட்ட, வெரி குட். இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆயிருக்கா, இன்டர்நெட் செயல்படுது, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அதுக்கு பதிலே இல்லையே. நீ நிலுவைத் தொகையை பிஎஸ்என்எலுக்கு இல்லை, தமிழக கல்வித்துறை இல்லைன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஏன் கட் பண்ணான்? அப்போ நேரடியாக கேள்விக்கு பதில் சொல்லாமல் அன்பில் மகேஷ் கடந்து போகிறார். இதெல்லாம் ரொம்ப நாள் இந்த பருப்பெல்லாம் வேகாது. அவ்வளோதான். மக்கள் மன்றத்தில் இவங்க ஒரு நாள் பதில் சொல்லியே தீரணும். யாராவது கேள்வி கேட்டால் அவங்கள தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது, உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறது, உனக்கு வேலை வெட்டி இல்லைன்றது, என்னை கேட்குற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லைன்றது, இத்தகைய பொறுப்பற்ற பதில்கள் தான் இந்த அரசிடமிருந்து வருகிறதே அல்லாமல் கேட்ட கேள்விக்கான பதில் இந்த அரசிடமிருந்து வருவது இல்லை. சார், இந்த அவருடைய பதிலில் வந்து தொழிற்கல்வி இணை இயக்குனரோட வந்து எதுவும் பேச்சுவார்த்தை இல்லாமல் நேரடியாக பதில் சொல்லிட்டாரோ? பேசியிருந்தா அவர் டிஸ்கஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. யார்? அன்பில் மகேஷ். அன்பில் மகேஷ் எதை பேசணும்னு எனக்கு தெரியாது. அவர் பேசியிருந்தா வந்திருக்குமா, பேசாட்டி வந்திருக்குமாலாம் ஏன் பிரச்சனை கிடையாது. ஒரு மந்திரியாக இருக்கவர் பொறுப்புணர்ந்து பேசணும். ஒரு பெரிய சார்ஜை எதிர்கட்சி தலைவர் வைக்கிறார். திமுகவை வந்து கொத்தி கொதற தயாராக இருக்கக்கூடிய பிஜேபி இப்படி ஒரு சார்ஜை வைக்குது. அப்போ நீ தான் உஷாராக இருக்கணும். நீங்கள் தான் வந்து உஷாராக இது இப்படி ஒரு கடிதம் எழுதினாருன்றது கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அது தெரியலன்னா அதை விட அவர் அப்படின்னா அவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்க தகுதி இல்லாதவர். அவர் கலந்து பேசியிருக்குமான்றீங்க. அவர் கலந்து பேசணுமா, கலக்காமல் பேசணுமான்றதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, மக்களுக்கு கவலை கிடையாது. இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் அவர் இருக்காருன்னா அவர் எப்படி கல்வித்துறை அமைச்சராக இருக்க முடியும்? தான் துறையில் என்ன நடக்குதுன்னு ஒரு அமைச்சருக்கு தெரியலன்னா அவர் என்ன அமைச்சர்? இன்றைக்கும் கேள்விக்கு பதில் இல்லைல்ல. இன்டர்நெட் கனெக்ஷன் கட்டாக இருக்குன்றார் அண்ணாமலை. கட்டாச்சு ஆகலையா? அதுக்கு பதில் சொல்லாமல் டைரெக்டாக எங்களுக்கு நிலுவைத் தொகை இல்லைன்றீங்க. அப்புறம் தொழில்நுட்பத்துறை இயக்குனர் கடிதம் எழுதினாரா இல்லையான்னு அது ஆட்டோமேட்டிக்காக அவர் டேபிளுக்கு போயிருக்கணும். அதுக்கு தானே அவருக்கு செக்ரட்டரி இருக்கான். அவருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, ப்ரைவேட் செக்ரட்டரி இருப்பாங்க, துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க, ஐஏஎஸ் அதிகாரி செயலாளர் இருப்பார். அண்ணாமலை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோடனே அடுத்த நொடி அவங்க கண்டிப்பாக ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பாங்க, சுழண்டு இருப்பாங்க. அண்ணாமலை இப்படி ஒரு சொல்லியிருக்காரு என்னன்னு அப்படின்னு வந்து அவங்க வந்து பதிலை தயாராக வச்சுருப்பாங்க. அப்போ இந்த லட்சணத்தில் தான் அவருடைய அதிகாரிகள் அவருக்கு தகவலை கொடுக்குறாங்க.
அப்போ அவருடைய துறையில் இருக்க அதிகாரிகள் அன்பில் மகேஷ் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தான் அர்த்தம். அன்பில் மகேஷ் அந்த துறை செயலாளரோட கலந்து பேசியிருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க அந்த தொழில்நுட்ப இயக்குனரோட கலந்து பேசியிருந்தா இந்த பதில் வந்திருக்குமா? அது அடிப்படைங்க. அதை பேசாதோட விளைவு தான் இது வந்திருக்குது. அல்லது பேசிட்டும் பொய் சொல்கிறாரு. எப்படி பார்த்தாலும் இது அவலமான விஷயம். அவருக்கு தெரிஞ்சு பேசினாலும் அவலம், தெரியாமல் பேசினா அதை விட அவலம். தன் துறையில் என்ன நடக்குதுன்னு மந்திரிக்கு தெரியலன்னா அவர் என்ன மந்திரி? இன்டர்நெட் கனெக்ஷன் பல பள்ளிகளில் கட்டாயம் இருக்குது. கல்வித்துறையில் பிஎஸ்என்எலுக்கு நிலுவைத் தொகை இருக்கிறதாலன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இது தெரியாமல் ஒருத்தர் எப்படிங்க மந்திரியாக இருக்க முடியும்? தெரியாமல் மந்திரியாக இருக்காருன்னா அது அதை விட அவலம் எதுவுமே கிடையாது. அந்த லட்சணத்தில் இருக்குது திராவிட மாடல் ஆட்சி. சார், அதில் அண்ணாமலை இன்னொன்று குறிப்பிடுறாருல 8.5 லட்சம் கோடி அளவில் கடன் இருக்குது. இந்த கடன் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா கடன்லேருந்து மீண்டு வர்றது? இல்லைங்க, அது அபத்தமாக பேசுகிறாங்க. எல்லா மாநிலத்துக்கும் கடன் இருக்குங்க. கடன் வளர்ச்சி நெறிகுறி. இப்போ குஜராத் மாநிலத்தோட கடன் என்ன? 6 லட்சமோ 7 லட்சம் கோடியோ. மகாராஷ்டிராவோட கடன் 8 லட்சம் கோடியை போகுது. கடன் இல்லாமல் மாநிலங்களே இருக்க முடியாதுங்க. தனிநபர்கள் எப்படி கடன் இல்லாமல் இருக்க முடியாதோ, மாநிலங்கள் தனிநபர் வேணால் கடன் இல்லாமல் இருக்கலாம். மாநிலங்கள் கடன் இல்லாமல் இருக்க முடியாது. கடன் வளர்ச்சி நெறிகுறியாது. எந்த மாதிரியான கடனை எப்படி அடைக்க போகிறோம் அதை தான் பேசணும். அந்த ஆர்குமெண்ட் அண்ணாமலை சொல்கிறது தவறு. மத்திய அரசாங்கத்தோட கடன் என்ன? இங்கே மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவோட கடன் என்ன, சீனாவோட கடன் என்ன? கடந்த ஆண்டு இந்தியா கடன் வாங்கும் விகிதத்தை பார்த்து இன்னும் 3 ஆண்டுகள் IMF இந்தியாவுக்கு கடன் கொடுப்பதை நிறுத்திவிடும். ஏன்னா கடன் வாங்குறதுக்கான அந்த ரேஷியோ இருக்குது, இவ்வளோ தான் இருக்கணும், அதை தாண்டக்கூடாதுன்னு. தமிழ்நாடு அதை நெருங்கிட்டு இருக்குது. கடன் பிரச்சனை கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் கடன் அடைப்பதற்கான வழிமுறைகள் என்ன, செலவினங்கள் என்ன, ஊதாரித்தனமான செலவினங்கள் எப்படி குறைக்க போறீங்க, அதுதான் பிரச்சனை. கடன் பொத்தாம்போதும் அண்ணாமலை பேசுறது திசை திருப்பக்கூடிய பிரச்சனை. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களோட கடன் என்ன அதை சொல்லு. அண்ணாமலை ஒரு பாதி உண்மை ஒரு பாதி வழக்கம் போல பொய் சொல்றாரு. கடன் தொல்லையால் கடனில் தமிழகம் தத்தளிக்கிறது என்பது ஒரு பாதி உண்மை. கடன் இருக்குன்றது உண்மை, ஆனால் தத்தளிக்கல. வளர்ச்சி பணிகளும் இங்கே நடக்குது. குஜராத்தோட கடனையும் மகாராஷ்டிராவோட கடனையும் மக்கள் மன்றத்தில் வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கடன் இருக்குது என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டால் அண்ணாமலைக்கு குறைஞ்சபட்ச நியாயம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்ச நியாயம் அண்ணாமலை கிடையாது. அதனால தான் ஒரு பாதியை மறைச்சிட்டு கடன் மட்டுமே அவர் சொல்லிட்டு இருக்காரு. கடன் என்பது அதன் அளவில் பிரச்சனை கிடையாது, அது வளர்ச்சியின் அறிகுறி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார், கடன் வளர்ச்சின்னு அறிகுறி வச்சாலுமே இவங்க யார் ஆட்சிக்கு வர இருந்தாலும் அந்த அரசியல் களத்தில் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதை யோசிக்காம வாக்குறுதிலாம் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் வந்துட்டா செய்கிறாங்க சில திட்டங்கள். அப்போ அதில் கடன் இன்னும் அதிகமாகுது தானே, அதை யோசிக்க மாட்டாங்க. இல்லைங்க, கடன் வாங்காமல் நிர்வாகத்தை நடத்த முடியாது. இலவசங்கள் நம்ம கொச்சையாக எதுவுமே சொல்ல முடியாது. இலவசங்கள் கிடையாது, வளர்ச்சி திட்டங்கள். பள்ளிக்கல்வி இப்போ சத்துணவு திட்டமே இலவசம் தான் சொல்லுவாங்க. சத்துணவு திட்டம் இலவசம் கிடையாது. சத்துணவு திட்டத்தால் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இடைநிற்றல் மொத்தமாக நிற்குது. 1982 எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த மத்திய சத்துணவு திட்டத்துக்கு பிறகு தான் +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. கண்டிப்பாக. அதுக்கு முன்னால் 1921 நீதி கட்சி ஆட்சியில், 60களில் காமராஜர் ஆட்சியிலலாம் கொண்டு வந்தாங்கனாலும் 82 எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் மதிய உணவு திட்டம், இலவச மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டத்தால் தான் +2, அதுவும் பள்ளி கல்வியை எம்ஜிஆர் 11th முடிச்சுட்டு 12th காலேஜுக்கு போகும்போது அது 78 மாற்றுறாரு. +2 பள்ளிக்கே கொண்டு வராரு. ஏன்னா 11ஆம் கிளாஸோட படித்தவன் 12ஆம் கிளாஸ் PUCக்கு காலேஜுக்கு போகிறத நிறைய பேரால் போக முடியல. ஏன்னா பள்ளி கல்லூரின்னு வரும்போது பள்ளி கல்வியை தாண்டி கல்லூரி படிப்புக்கு எல்லாராலையும் போக முடியல. அதனால் கல்லூரி படிப்போட ஒரு பகுதியை +2 கொண்டு வராரு. எம்ஜிஆர் தான் கொண்டு வராரு. ஸோ இந்த பெருமையெல்லாம் எம்ஜிஆருக்கு தான் சேரும். நாளைக்கு அவருடைய 37வது நினைவு நாள். இந்த +2 பள்ளியிலேயே கொண்டு வந்த பிறகு 10+2+3 கொண்டு வராரு. ப்ளஸ் மதிய உணவு திட்டமும் வருது 82. +2 78 வருது எம்ஜிஆர் ஆட்சியில். 2.5 வருஷத்தில் கவர்மெண்ட் 80 கலைக்கிறாங்க, ஜெயிச்சு வராரு. 82 மதிய உணவு திட்டம் வருது. அது பள்ளி கல்வி இடைநிற்றல நிற்குது. அதனால் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டா டிகிரி எப்போனா ஒருத்தன் படிச்சுக்கலாம், 10 வருஷம் படிச்சு கூட படிச்சுக்கலாம். ஸோ அப்போ மதிய உணவு திட்டம், இலவச மதிய உணவு திட்டம் வரும்போது வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள்லாம் அது செலவுன்னு தான் ஆர்கியூ பண்ணாங்க. கடன் வருது மாநிலத்துக்கு. ஆனால் இல்லை, அதோட அர்த்தம் என்ன? மாணவர்களோட இடைநிற்றல் நின்றுது. கல்லூரி படிப்புக்கு போனால் அப்போ நிறையா பொறியியல் கல்லூரிகள் படிக்க ஆரம்பித்தான். படித்ததோட விளைவு நாட்டுக்கும் வீட்டுக்கும் வருமானமாக ஜிடிபி வருது. ஸோ அது ஒரு சுழற்சி. ஆகவே இது செலவு கிடையாது. எல்லா இலவசங்களும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி லேப்டாப் கொடுக்கறது, அதே மாதிரி கணினி கொடுக்கறது, இவையெல்லாம் பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள் கொடுப்பது, இதையெல்லாம் உங்களுக்கு இலவசங்கள் கிடையாது. இவையெல்லாம் சமூக நலத்திட்டங்கள். அமெரிக்காவில் கூட இதெல்லாம் இருக்குது, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பது. அதனால் இலவசங்கள் என்று கொச்சையாக நாம் பேசுவது மிகவும் தவறான ஒரு வாதம். இன்னைக்கு அமைச்சர் வேலு அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க, தொழிற்சாலைகள் எங்களுக்கு வேண்டும், ஆனால் மக்கள் எல்லாம் இருக்கிறது போராடிட்டே இருக்கீங்க, நாங்கள் எங்கள் தொழிற்சாலை ஆகாயத்தில் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு சோறே கிடைக்காது அப்படின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் பதில் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? விளைநிலங்களை பிடுங்கி தொழிற்சாலை வைக்காதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அவரோட ஏவாவேலோட தொகுதியில் ஆவாவேலு தொகுதியில் என்ன நடக்குது? ஏவாவேலு தொகுதியில் என்ன நடக்குது?
சிப்காட் அமைக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களை பிடுங்குறாங்க. அதை ஏற்று போராடுறவங்கள குண்டர் சட்டத்தில் அவர் அடைக்கிறார். நீ அந்த நிலத்தை விட்டுட்டு மற்ற நிலங்களை எடுன்னு தான் சொல்கிறோம். நல்ல விளைநிலமாக இருக்கக்கூடியது எடுக்காதான்னு சொல்கிறோம். இந்த போராட்டம் இந்த பிரச்சனை ஆண்டாண்டு காலமாக இருக்குது. ஓரளவுக்கு நிலங்களை மக்கள்கிட்டேருந்து எடுத்தால் தான் நீங்கள் வளர்ச்சி கொண்டு வர முடியும். பரந்தூர் அதே மாதிரி. அங்கே போய் நீ வந்து ஏர்போர்ட் கட்டினா சென்னை மாநகரம் வெள்ளத்தில் மூழ்கும். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக நீர்நிலை பகுதிகள் மேலே தான் அந்த இடமே இருக்குது. இந்த மழையிலேயே பரந்தூர்லலாம் வந்து அவ்வளோ தண்ணி நிற்குது. இத்தனைக்கும் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதால பூமி உறிஞ்சிக்குது. நீங்கள் அதற்கு பதிலாக வேறு இடங்களில் கண்டிப்பாக கட்டலாம். நான் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே நான் கட்டுவேன்னு வரும்போது தான் இந்த பிரச்சனை வருது. மக்களை அரசு நன்றாக ஏமாத்துது. நான் வந்து தொழிற்சாலை அமைக்கணும்னா மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா, மக்கள் எதிர்க்காத இடங்களில் நீ விளைநிலங்கள் இருக்குது, எவ்வளோ இடங்கள் இருக்குது, அங்கே போய் பிடி. ஆகவே வந்து தங்களுடைய சுயநல திட்டங்களுக்காக இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். சிப்காட்டில் விவசாயிகள் நிலம் கொடுக்க மறுக்கிற விவசாயிகளிடமிருந்து நிலத்தை அடித்து பிடுங்குறாங்க. பரந்தூரில் அடித்து பிடுங்குறாங்க. கேட்டால் தொழிற்சாலை வரணும், ஆகாயத்தில் கட்டணும். உன்னை எவனும் ஆகாயத்தில் கட்ட சொல்ல, மக்கள் வயிற்றில் அடித்து கட்டாதுன்னு தான் சொல்கிறோம். இவங்க மக்கள் வயிற்றில் அடித்து கட்டுறாங்க. மக்களோட விருப்பத்துக்கு மாற நிலங்களை பிடுங்குறாங்க. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன பேச்சு பேசுனாங்க? 8 வழி சாலையை பற்றி திமுக இதை எதிர்த்துது. இப்போ வாய் மூடியில் இருக்காங்க. 8 வழி சாலையை எதிர்த்தாங்கல்ல, இப்போ எதாவது பேசுனாங்களா அதை பற்றி? இதே ஏவாவேலு எவ்வளோ பேச்சு பேசினார் 8 வழி சாலைக்கு எதிர்த்து. இன்றைக்கி வந்து மறைமுகமாக திமுக கவர்மெண்ட் அந்த திட்டத்துக்கு ஆதரவு தானே தெரிவிக்குது. நாங்கள் வானத்திலேயே கட்டுவோன்றதெல்லாம் ஆகாயத்தில் கட்டுவோமான்றதெல்லாம் ரொம்ப ஆணவமான கேள்வி. ஏழை மக்கள் வயிற்றில் அடித்து பிடுங்கி நீ தொழில் வளர்ச்சியை கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. மக்களை பாதிக்காத வண்ணம் விளைநிலங்கள் இல்லாத இடங்களில் நிலங்களை எடுக்க முடியும். இது அந்த அரசு ஏனோ செய்ய மறுக்கிறது. இவர்கள் நிச்சயமாக வந்து தொழில் வளர்ச்சி என்கின்ற பேரில் ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கிறார்கள். அது பரந்தூர் விமான நிலைய திட்டமாக இருந்தாலும் சரி, சிப்காட் திருவண்ணாமலை மேல்மா திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து இதில் 8 வழி சாலையாக இருந்தாலும் சரி, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சியில் இல்லாதப்போ ஒரு பேச்சு. மக்களை நம்ப வைத்து இவர்கள் எப்படி நிறைவேற்றாத திட்டங்களை கொடுத்து இவர்களுடைய தேர்தல் அறிக்கை மூலம் மக்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தார்களோ அதே மாதிரி தான் இப்போ செயல் திட்டமும் இருந்துகிட்டு இருக்குது. ஆகாயத்திலேயே நாங்கள் தொழிற்சாலை கட்ட முடியும் என்பது ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய பாவத்தை, பஞ்சமா பாதகத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு. இது இப்படியே போச்சுன்னா 26 இவர்கள் படுதோல்வியை தழுவார்கள். அது எப்படி சார் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறாங்க, அதாவது ஆளுங்கட்சியார்கிட்ட அதே அதுதான் திமுகவோட ஸ்பெஷாலிட்டி. எல்லா கட்சியும் அப்படி பேசுவோம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் திமுகவில் இதில் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் படித்தவங்க யாருமே கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினா தானாக தேடிய போய் அவங்களே முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினோ மா சுப்பிரமணியமோ பொன்முடியோ போய் தேடி போய் ஆதரவு கொடுப்பாங்க. ஆளுங்கட்சியானா அவங்கள குண்டர் சட்டத்தில் உள்ளே போடுவாங்க. இது இவங்களுக்கு சகஜமான ஒரு நிகழ்வு. இப்போ அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க? அரசு ஊழியர்கள், நாங்கள் எடப்பாடி பீரியடில் போராடும்போது நாங்கள் இருக்கும் இடத்துக்கே வந்து ஆதரவு தெரிவித்த மு.க. ஸ்டாலின் இப்பொழுது ஒரு முறை கூட வந்து எங்களை சந்திக்கவில்லை. நாங்கள் சந்திக்க முயற்சி செய்தாலும் பார்ப்பதில்லை. ஆகவே நாங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காக 26 எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அவருக்கு பரிசளிக்க போகிறோம்ன்றாங்க. நாங்கள் எதிர்த்து ஓட்டு போட போகிறோம்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. இதே தான் ஒவ்வொரு துறையிலும். இதே தான் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள். அவங்கள ஆட்சிக்கு அவங்க வந்து 10 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். டிஏ கொடுக்கலன்னு, ஓய்வூதிய பலன்களை கொடுக்கலன்னு. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா இவங்க மேனிஃபெஸ்டோவில் 100 நாளில் உங்கள் பிரச்சனையை தீர்த்துருவோம், டிஏ கொடுத்துருவோம், ஒரு ரிட்டையர் ஆனவங்களோட பெனிஃபிட்ஸ்லாம் உடனே கொடுத்துருவோம். இன்ன வரைக்கும் 95,000 ஊழியர்களுக்கு அதை கொடுக்கல. 10,000 பேர் செத்தே போயிட்டான் அந்த கவர்மெண்ட் வந்து. இதே பிரச்சனை அரை நிர்வாண போராட்டம் 17ஆம் தேதி அவங்க நடத்திருக்காங்க. அவங்களுக்கும் இதே தான். ஆட்சியில் இருக்கும்போது நான் எல்லாத்தையும் செஞ்சுருவேன், உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவேன், பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வந்துடுவேன், உங்கள் நிலுவைத் தொகை எல்லாத்தையும் கொடுத்துருவேன், 100 நாளில் தீர்த்துருவேன். வாய் வழி வார்த்தை உறுதிமொழியும் அல்ல, மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. அதையும் நம்ப வைத்து அவர்கள் கழுத்து அறுத்தார்கள். 17ஆம் தேதி அவர்கள் அரை நிர்வாண போராட்டம் நடத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நம்ப வைத்து கழுத்தறுத்து மக்களை ஏமாற்றி நிறைவேற்ற முடியாத திட்டங்களை சொல்லி தான் இவர்கள் ஜெயிச்சு இன்றைக்கி வந்திருக்காங்க. கல்வி கடன் ரத்துன்னு எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க. நகை கடன் ரத்தில் கூட 2 கேட்டகரி இருக்குது. அதனால் கவர்மெண்ட் சொல்கிறது ஓரளவு நம்ம நம்பணும். ஆனால் கல்வி கடன் ரத்துன்றது வெளிப்படையாக கொடுத்த வாக்குறுதி. சார் அதில் வந்து 30 வயதுக்கு உட்பட்டோன்னு சொன்னாங்க, மென்ஷன் பண்ணாங்க 21 வரும்போது. இப்போ 30 வயசு தாண்டி எத்தனை பேர் போயிருப்பாங்க? ஆமாம், 30 வயசு உள்ளே இருக்கவனுக்கும் கொடுக்கலங்க. அந்த வாக்குறுதியை கூட எடுத்துப்போம். 30 வயசுக்குள்ளே எத்தனையோ பேர் 22, 23 வயசு பையன் டிகிரியை முடிச்சவன் இருக்கான், அவனுக்கும் கொடுக்கல. வந்து 3.5 வருஷம் ஆகுது. கல்வி கடன் ரத்தெல்லாம் இந்த அரசு செய்த திமுகவோட மிகப்பெரிய துரோகங்களில் ஒன்று. ஏன்னா பரம்பரையாக திமுக ஓட்டு போட்டு திமுக ஜென்மத்துக்கும் ஓட்டு போடாதவன்லாம் ஓட்டு போட்டான். ஸ்டாலினை நம்பி ஓட்டு போட்டான். ஏன்னா கல்வி கடன் ரத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 குடும்பங்கள் இருக்குது.
காலகாலமாக நாங்கள் வந்து அதிமுக தான் ஓட்டு போட்டிருக்கோம், திமுக ஓட்டே போட்டதில்லை. ஆனால் இந்த கல்வி கடன் ரத்துன்றது ஸ்டாலின் வந்து நாங்கள் ரொம்ப நம்புகிறோம், அவர் கருணாநிதி மாதிரி கிடையாது, அவர் எங்களுக்கு நல்லது செய்வார், நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி அத்தனை பேரும் தெருவில் நிற்கிறோம். படிச்சுட்டா வேலை கிடைக்கல, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ராத்திரியில் வண்டி தள்ளின்னு போய் டிஃபன் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கோம். கழுத்தை நெரிக்கிறான் வங்கி பேங்க்குக்காரன், கையில் காலில் விழுந்து அந்த கடனை அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நம்ப வச்சு கழுத்து அறுத்துது 24-25 வயசு பசங்க. ஆகவே இந்த மாதிரி இவர்கள் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. மக்களை நன்றாக வஞ்சித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக 26 இதற்கான பதிலை இவர்கள் கொடுப்பார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிக்கிறது இவர்களுடைய அளவுகோல் கிடையாது. அதனால் பல திட்டங்கள், நிறைவேற்ற முடியாத திட்டங்களை கொடுத்து தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சாட்சி. ஏவா வேலுவோட அந்த வார்த்தை ரொம்ப அகம்பாவமான வார்த்தை. வானத்திலேயே நாங்கள் ஆகாயத்திலே தொழிற்சாலை கட்ட முடியும்னு. ஆகாயத்தில் தொழிற்சாலை கட்ட முடியாது. ஏழை வயிற்றில் அடித்து தொழிற்சாலை கட்டினா ஏழை வடிக்கும் கண்ணீர் அரசை வீழ்த்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஏழை வடிக்கும் கண்ணீர் ஒரு அரசை வீழ்த்தும். ஏழை கிட்ட நிலத்தை பூடுங்கின எந்த கவர்மெண்ட்டும் உருப்பிட்டதாக வரலாறு கிடையாது. மண்ணிலையும் பொண்ணுலையும் கை வச்ச எந்த அரசும் விளங்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிற்சாலைன்னு சொன்னோன்னா சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று பார்த்து அதை ஒருத்தர் பேசியிருக்காரு. எல்லாமே சென்னைக்கு வரீங்கன்னா இருக்கிற தொழில் நிறுவனங்கள் எல்லாம் சென்னையில் இருக்குது. தென் மாவட்டங்களில் எத்தனையோ காலி இடங்கள், பொட்டை காடுகள் இருக்குது, அங்கே நீங்கள் கட்ட வேண்டியது தானே, நாங்கள் வரமாட்டோம்ல, அங்கேயும் வரமாட்டேன்னு சென்னையை மட்டும் குறி வச்சு தொழிற்சாலையில் அமைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்வி சரியா சார்? இல்லை, ஓரளவு தான் சரி, முழுவதும் சரின்னு சொல்ல முடியாது. தொழிற்சாலையை எல்லா இடத்துலையும் நீங்கள் தொடங்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் வந்து ரயில் நிலையம் இருக்கணும், போர்ட் இருக்கணும், விமான நிலையம் இருக்கணும். பொட்டல் காட்டில் போய் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா உற்பத்தி பண்ணுற தொழிலில் மற்ற இடங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கொண்டு போவதற்கான சாலை போக்குவரத்து இருக்கணும், நீர்வழி போக்குவரத்து இருக்கணும், ஆகாய போக்குவரத்து இருக்கணும். இது மூணும் ஓரளவாவது கையில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை பண்ண முடியும். ஆனால் சில தொழிற்சாலைகள் அது தேவையில்லை. இப்போ இந்த தொழிற்சாலையெல்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து தொழிற்சாலைன்னு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் இப்போல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்துருச்சு. உங்களுக்கு வந்து எங்கே வேணால் அவற்றை இது பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமான பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நிலம் பொட்டல் காடாக கிடக்குதுன்னு எங்கே வேணால் போய் தொழிற்சாலையெல்லாம் தொடங்க முடியாது. இப்போ ஃபோர்டு ஃபேக்ட்ரி போய் நீ வந்து இப்போ சிப்காட் தொழிற்சாலையை போய் வந்து இப்போ தென் மாவட்டங்களில் ஏதோ ஒரு டீப் இன்சைடில் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அங்கே சாலை போக்குவரத்தாவது இருக்கணும். இப்போ நெடுஞ்சாலையோடு இணைக்கக்கூடிய போக்குவரத்தாவது இருக்கணும். அதனால தான் சாலைகள் ரொம்ப முக்கியமானவை. ஆமாம். ஸோ இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒரு விஷயம் உண்மை, எல்லா தொழிற்சாலைகளையும் சென்னையில் கொண்டு வருது என்பது ஏற்புடையது கிடையாது. பிரித்து அளிக்கப்பட வேண்டும். சில தொழிற்சாலைகளையும் ஆனால் நீங்கள் சென்னை மாதிரியான நகரங்களில் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா சாலை போக்குவரத்து இருக்குது, போர்ட்டு பக்கத்தில் துறைமுகங்கள் இருக்குது, விமான நிலையங்கள் இருக்குது, ஏற்றுமதிக்கு அவை தான் உகந்த தளங்கள். அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை பொதுவாக எங்கேயும் போய் நீங்கள் நிர்மாணிக்க முடியாது. இதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.